வணக்கம். இப்போ வந்து ஒரு ப்ளவுஸில் சாதாரணமாக நான் வந்து டேப்பை வச்சு தான் அளவெடுப்பேன். நான் அளவு ப்ளவுஸை வச்சு அளவெடுக்க மாட்டேன். ப்ளவுஸ் அப்படியே போட்டு நான் மார்க் பண்ணவே மாட்டேன். டேப்பில் தான் நான் அளவெடுப்பேன். நான் எப்படி டேப்பில் அளவெடுக்கேன்னு நான் அதை போட்டு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து அளவெடுக்கிறேன். ஷோல்டர் வந்து கரெக்டாக 13 இருக்குது. நமக்கு ஷோல்டரில் 1/2 இன்ச்சு போயிடும். அப்போது 13 ஷோல்டருடைய உயரம் வந்து 13. 13லேருந்து கழுத்துடைய அகலம் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கார்னரில் நம்ம கரெக்டாக வைக்கிறோம். வச்சோம்னா கரெக்டாக 11 வருது. 11 பாதியாக எடுத்தோம்னா நம்ம வந்து 5.5. ஸோ 5.5ங்கிறது கழுத்தோட அகலம் 2.5 வைக்கணும். ஷோல்டரை வந்து 3 இன்ச்சாக வைக்கணும். கழுத்தோட அகலம் எப்போவுமே 2.5 வைங்க, 3 இன்ச் வைக்க வேண்டாம். 3 இன்ச் வச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து கலண்டு உங்களுக்கு ப்ளவுஸ் கலண்டுக்கிட்டே வரும் ஷோல்டரில். அதனால் கழுத்தோட அகலம் வந்து எப்போவுமே நார்மலாக 2.5 வைங்க, இல்லை 2 வைங்க போதுமானது. அடுத்தது கழுத்துடைய உயரம் இறக்கம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, இந்த இறக்கம் வந்து நான் இப்படி எடுக்க மாட்டேன். கீழேருந்து மேலே அளவெடுப்பேன். கீழேருந்து மேலே அளவெடுத்தால் கரெக்டாக 5.25 வருது. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ 5.25 கீழேருந்து மேலே வைப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல். ஆம்கோலுடைய உயரம் நீங்கள் இப்படி வச்சு இப்படி ஸ்கேலை வச்சு நீங்கள் எடுக்கவே வேண்டாம். டைரெக்டாக கீழேருந்து மேலே அளவு எடுத்துருங்க. கரெக்டான அளவு 8 வருது. ஸோ 8ல் ஒரு 1/2 இன்ச் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தையலுக்கு நமக்கு போகுது இல்லையா, அதோடு சேர்த்துனா நமக்கு வந்து 8.5. கீழேருந்து மேலே வந்து 8.5 இன்ச் வச்சு அதிலேருந்து எல் போட்டு வளைவை போட்டு நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த வளைவை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் வளைவை வந்து நீங்கள் டேப்பை வச்சு எடுக்கணும் இல்லையா, அப்போ எடுக்கும்போது இந்த ஓரை நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஸோ அந்த தையலுக்கு மேலே அந்த பக்கம் தள்ளியே வச்சு இந்த வளைவை வந்து நீங்கள் வந்து எடுங்க. எனக்கு வந்து 7 வருது கரெக்டாக. ஸோ அந்த வளைவில் அங்கே 7 வந்தால் தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் தான் நம்ம வெட்டுறதுக்கு பார்க்கணும். அந்த அளவு வந்து கம்மியானாலும் இல்லை அதிகமானாலும் திரும்ப நம்ம இன்னொரு தடவை மெஷர்மெண்ட் எடுத்து வச்சு தான் நம்ம வந்து அடுத்து கட்டிங் போடணும். எப்படி எடுக்கணும், இந்த சைடு வந்து நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா இதில் உள்ள துணி 1/2 இன்ச் உள்ளே இருக்கு இல்லையா, நம்ம மார்க் பண்ணும்போது இங்கே மார்க் பண்ணி இதில் தான் நம்ம வந்து வெட்டிடுவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் துணி வந்து நகண்டு வரனால ஆம்கோல் லூஸ் கொடுக்க தான் செய்யும். இந்த தையல்லேருந்து கொஞ்சம் முன்னாடி கை கிட்ட வச்சு இந்த வளைவை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நிற்கும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் ஃப்ரண்ட் பக்கம் பேக் பக்கம்லாம் இப்படி தான் அளவெடுப்பேன். ஸோ வந்து பேக் பீஸ் அப்படியே போட்டோம்னா நம்ம ஃப்ரண்ட் எடுத்துருவோம் இல்லையா. ஃப்ரண்ட்டில் எப்போவுமே வந்து கழுத்துடைய இறக்கம் நான் 6 வைப்பேன். நார்மலாக 6. கப் ஷேப் வந்து